அவரால் படிக்க முடியாத சமயத்தில் என் தந்தை போய் படிப்பாராம். ஆனால் அவர் படிச்சுட்டு வருவாராம். எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாராம், அதை நடித்து காமிப்பாராம். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாராம். அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னோன்னா, மகாலிங்கம் எங்கள் தாத்தா பேர், மாலி நீ ஊருக்கு போனால் பரவாயில்லை, சுப்பு இருக்கான், சுப்பு எங்களுக்கு அழகாக சொல்லித்தரான் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பாட்டு எழுதுகிற திறமையும் அதே போல் நடிக்கிற திறமையும் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்துடுது. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து பரிணமிக்கிறதுக்கு நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து இது பண்ணிட்டு வந்தார். ஸோ இங்கே கிட்டத்தட்ட அவர் சென்னைக்கு வர சமயத்தில் ஓரளவுக்கு நல்லா அவருக்கு வந்து பழக்கமாக எடுத்து. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த ஊர் ஆக்சுவலாக கொத்தமங்கலம். ஆனால் அவர் பிறந்த ஊர் அது இல்லை. நம்ம யூஸ்வலாக பிறந்த ஊர் தான் எல்லாருக்கும் பரிச்சயமாகும். என் தந்தை பிறந்தது வந்து கண்ணாரி ஏந்தல் அப்படின்னு ஒரு ஊரில் பிறந்தார். அது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டில் தானே இப்போ குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி பாட்டி வீட்டில் இருந்தபோது கண்ணாரி ஏந்தலுக்கு குழந்தை பிறந்தது. கண்ணாரி ஏந்தலுக்கும் கொத்தமங்கலத்துக்கும் 35 கிலோமீட்டர்.